அதிமுக ஆட்சியிலே ஜெரால்டு பெனிக்ஸை காவல் நிலையத்தில் வச்சு அடித்துக் கொண்டார்கள். உன்னால் தடுக்க முடிந்ததா? கொண்டவர்கள் யார்? கொல்ல சொன்னவர்கள் யார்? அந்த ஆட்சியாளர்கள். அவர்களுக்குத்தான் நீ மறுபடி வாக்கு செலுத்தினாய். இப்போது இது என்ன சர்வதேச குற்றமா? பயங்கரவாதமா? பணை ஏறுவது அவ்வளவு பெரிய குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் நிக்கிறேன்டா, வீர மகன் பிரபாகரன் மகன் நிக்கிறேன். வா, நான் பணை ஏற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டாடா ஏறி இறக்குனேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, என்னைய சுட்டுக்கலாம்ல. வீர மகனா இருந்தா சுடு பாப்போம். இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம். நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடா பாப்போம். சுடா. குறிச்சு வச்சு தூக்குவேண்டா, குறிச்சு வச்சு தூக்குவேன். நான் வென்று வருவேன், நான் வென்று வருவேன். நான் சத்தியத்தின் மகன், நான் வென்று வருவேன், வென்று வருவேன். அதே பனையில கட்டி வச்சு பச்சை மட்டையில வெளுப்ப சரியான நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? சொல்லு பார்ப்போம். பேலிக்ஸ் ஜெரால்டை அடிச்சு கொள்ள சொன்னவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு இப்படி உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனை சுட சொல்லவன் எவன்? சுட சொன்னவன் யார்? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நீ திருப்பி ஓட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? எதிர்கட்சியா இருக்கும்போது பெனிக்ஸ் மரணத்திற்கு கதறி எழுத திமுக இந்த மணிகண்டனை சுட்டு வீழ்த்தியதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காதீங்க. கள்ளச்சாராயம் காட்சி மதுராந்தகத்திலே கள்ளச்சாராயம் காட்சி, மரக்காணத்திலே 19 பேரை கொன்றவனை கள்ளச்சாராயம் காட்சியவனை சுடாத நீ, கள்ளச்சாராயத்தை காட்சி 63 பேரை கொன்ற கள்ளக்குறிச்சியில் சாராங்காட்சியவனை சுடாத நீ, பதநீர் இறக்கினவனை சுடுகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு கடமையில் இருக்கிறவன் சீருடை இல்லாமல் துப்பாக்கி ஏந்தியதுக்கு போனாய். அங்க என்ன தீவிரவாதியாக இருக்கிறான்? துப்பாக்கி எடுத்து ஏன் போனாய்? அவனுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்திருக்கான், டிஸ்மிஸ் பண்ணல. இந்த டிஸ்மிஸ் பண்ணாத இந்த ஆட்சியை நாம டிஸ்மிஸ் பண்றோம்டா. தூக்கி வீசம்டா. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். நடிகனை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். வாழ்நாளில் உழைக்க முடியாத மாதிரி 2 காலையும் சுட்டு உயிரோடவே பிணமாக்கி அந்த குடும்பத்திற்கு என்ன கொடுத்தாய்? என்ன கொடுத்தாய்? என்ன கொடுத்தாய்? கேட்க எவனும் இல்லை என்ற நிலை மாறிவிட்டது. கேட்க ஒரு மான தமிழ் மகன், வீர மகன் இந்த மண்ணில் இருக்க ஒரு பய தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நடவடிக்கை எடு. போனவன் 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணு. வீட்டுக்கு உரிய நிவாரணம், இந்த புள்ள குட்டிய காலம்புறா வாழ்றதுக்கு காசை கொடு. இல்லைன்னா இந்த மாதிரி மகருக்கு நான் கொடுப்பேன். என் மக்கள்கிட்ட கையேந்தியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். நீ எவனை எனக்கு உதவ வேண்டாம். ஆனா உங்களை ஒழிக்காம நான் போயிருவேன் மட்டும் நினைக்காது. நான் வென்று வருவேன். இந்த டாஸ்மார்க்க மூடுவேன். பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை கல்லை இறக்குவதை திறந்து விடுவேன். கல்லு கடையை திறப்பேன். போதுமடா, சாதி பார்த்து செத்தது போதுமடா. போடுற சாதி பார்த்து போட்டியடா. ஜெயிச்சவன் எம்எல்ஏ சாதிக்காரன் மணிகண்டனை சுட்டது கண்டிச்சானாடா. மயத்துக்காரா போடுற, அவனுக்கு மயத்துக்காரா போடுற. எதுக்குடா போடுற? தூக்கி சகதியில போடுறா. சாதிக்கணும்னு வெறியோட வாடா. இது ஒன்னாடா, ஒன்னினம்டா. உன் மக்கள், நீ உன் உரிமையிடாது. என்னைக்குடா நீ புரிஞ்சுக்க போற? என்னைக்கு புரிஞ்சுக்க போற? சபாநாயகர் அப்பாவு சொல்றார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு தெரியல. பதநீர்ல சுண்ணாம்ப தடவி கல்லாக்குறாங்களாம். நீ அவருக்கு தாண்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற. நம்ம அம்மா
கீதா ஜீவன் சொல்றாங்க, அன்னை வந்து பனை ஏறி கட்டையை கட்டி ஏறிட்டாரு அப்படின்னு. சரி, உங்க ஸ்டாலினை கட்டையை கட்டி ஏற சொல்ல, ஏற சொல்ல, இல்ல இல்ல உங்க கட்சியில ஏற சொல்லு. நான் இந்த பைத்தியக்காரன் கிட்ட சொன்னேன், கட்டைய கலெக்டரா நான் ஏறேன்னு. ஏய் ஏய், விளையாட்டை பனையேறி விளையாண்டவங்கடா விளையாட்டாவே. பைத்தியக்காரன் இவங்க சொல்லுவாங்க, இந்த திராவிடக்காரங்க ஐயா கருணாநிதிலாம், நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம், பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். பார்த்தவங்க ரொம்ப பேசிருக்காங்க. நீங்க பணங்காட்டு நரி சலசலக்கு அஞ்ச மாட்டியன்னா பணங்காடே நான் தான். நீ பணங்காட்டு நரி, நான் வன்னிக்காட்டு புலி. கிட்ட வர முடியும். இவரு தூக்கி வீசு. இதுக்கு முன்னாடி நின்னவ என்ன செஞ்சான் பாரு. ஓ மகன் சொல்லி வைக்கிற கனவை பாரு. இந்த பார், இங்க பாரு, நான் என்ன செய்வேன் பாரு. உன் பிள்ளைய சிறந்த கல்வியை கொடுத்து படிக்க வைப்பேன், காசு வாங்க மாட்டேன். ₹1 தனியார் முதலாளிகிட்ட கொடுக்கறீல, அந்த கல்வியை இங்க கொடுத்துருவேன். அவன்கிட்ட காசு கொடுக்கறீல, நீயே வச்சுக்கின்றுவேன், காசு வாங்க மாட்டேன். மருத்துவம் கொடுத்துருவேன். எங்க ஆலங்குளத்தில் இருக்க நம்ம அப்பத்தா, நம்ம ஆயா, நம்ம சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கு முடியலன்னா என்ன மருத்துவம் கிடைக்குமோ, நம்ம பிரதமர் மோடிக்கு முடியலன்னா என்ன கிடைக்குமோ, அதை உனக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் கிடைக்க செய்வேன். காசு வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன். வேற என்ன செய்வேன்? குடிக்க தடையில்லாத நீர் தந்துருவேன், நல்ல தூய நீரை தந்துருவேன். இது 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். மீதி எல்லாம் நல்லா தருவேன், தரமா தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். நான் வேணும்னா எனக்கு போடு, ஓட்டு போடு. இல்லைன்னா ஏற்கனவே இந்த நாசகரக போயிட்டு நாட்டை நாசம் பண்ண மாதிரி போடு. புரியுதா? இதுதான் நான் செய்வேன். நான் என்ன செய்வேன்? உனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன். டாஸ்மார்க்க மூடிட்டு கல்லுங்கிற சொல்ல நான் உச்சரிக்காம பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. ஆமா தம்பி, உண்மையிலே அது மூலிகை சாறா? டே, மூலிகை சாறு. இங்க பாரு, பனையை மரம் என்று குறிப்பிடல, பனையை புல், பெரிய புல் என்றுதான் குறிப்பிடுது. 2வது, தாயின் மாறல பால், பசுவின் மாறல பால், பனை தென்னையின் மாறல பால், ஒரு கலப்படம் இல்லாதது. நான் திறந்து விடுறேன். அன்னைக்கு எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். அன்னைக்கு பச்சை மட்டையோட திரிவேன். எவனாவது குறுக்க வந்தா நம்பிக்கையோட இரு, நாம வெல்ல போறோம். இந்த தேர்தல்ல நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டு சாதிச்சது போதும். தூக்கி போடு. இந்த பிள்ளைய பாரு, படிச்சவன், பல் மருத்துவன், இவனுக்கு வாக்கு செலுத்தி உள்ள அனுப்பு. ஏன் இந்த திராவிட திமுக அதிமுக அந்த திராவிட பசங்களோட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு இவன் அனுப்பி பொய்ய தவிர என்னடா பேசிருக்காங்க நம்மகிட்ட, என்னடா செஞ்சிருக்காங்க? போன தடவை வென்று போன எம்எல்ஏ யாரா? டேய், உனக்கு நம்ம பூமி தாய், நம்ம ஆத்தாவின் மாற அறுத்துக்கிட்டு போறான்னு உனக்கு ஆத்திரம் கோபம் வருதுன்னா மாத்திரா. விவசாயி சின்னத்திற்கு போட்டு எல்லாத்தையும் மாத்து. இந்த மாதிரி படிச்ச ஒரு பிள்ளை, இப்படி ஒரு இளைய பிள்ளை, உழைக்கை உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா இருக்கிற சீமானின் தம்பி பிரபாகரனின் மகனின் பிள்ளை யாருக்காவது இருக்காடா சொல்லு. எங்க அப்பா சொல்றாரு, மணிகண்டோட அப்பாவும் அம்மாவும், என் பிள்ளை பாலராஜ் சுட்ட உடனே ஓடியாந்து போராடி வழக்கு போட வச்சாயா, என் கூட இருந்தாயா? எங்கடா நீ ஓட்டு போட்ட எம்எல்ஏ கண்டிச்சானடா? போட்டானா? இந்த காலத்துல எவனாவது? டேய், நீ மான தாய், மான தமிழச்சி மாறல, நீ பால் குடிச்சது சத்தியமானா? நீ உண்மையிலே நல்ல தமிழ் தகப்பன், தமிழ் தாய்க்கு பிறந்தது சத்தியமானா? இவங்களை இந்த களத்துல வச்சு வீழ்த்தி காட்டுறான். வீழ்த்தா. சரியாக என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களே, சரியாக இன்னும் 10 நாட்கள் 23ஆம் தேதி எல்லா கொடுமைக்குமான தீர்ப்பை
எல்லா கொடுமைக்குமான தீர்ப்பை நீ எழுது, நீ எழுது, மாத்தி எழுது. இந்த ஒற்றை விரலால் எழுது. விவசாய சின்னத்தில் ஒரே அழுத்தாக அழுத்தி இந்த அயோக்கியர்களை தீ வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டு. இதுதான் உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. மே 4ஆம் தேதி உன் அண்ணன் வென்றான் என்ற செய்தி வந்ததனால் நீ சொல்ற பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முற்று வைக்கப்படும். எதை முறையிட்டு புலம்புவதை விடு. உனக்கான அதிகாரத்தை நீ நிறுவு. இதுக்கு முன்னாடி நீ வாக்கு செலுத்தினாய், நீ தோற்று போனாய். இம்முறை விவசாயிக்கு என் தம்பி பால்ராஜுக்கு வாக்கை செலுத்தி நீ வெற்றி அடைந்து கொள். உனக்கான அதிகாரத்தை நிறுவு. இந்த நிலத்தில் 2 பேருக்கு தான் போட்டி. யாரு நல்லாட்சி கொடுத்தது கொடுக்க போறதுன்னு. ஒன்னு என் தாத்தன் காமராஜ், இன்னொன்னு அவன் பேரன் சீமான். 9 ஆண்டுகள் தலை சிறந்த ஆட்சியை என் தாத்தன் கொடுத்தான் என்பது வரலாறு இல்லை. அவன் பேரன் அவன் தாத்தனையும் தாண்டி சிறந்த ஆட்சியை கொடுத்தான் என்பது இனி வரும் வரலாறு, இனி வரும் வரலாறு. எவனையாவது இந்த திமுக கட்சிக்காரன் அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் சொல்றானடா. அவனு காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் தான் சொல்றேன். நீ இங்க பாரு, எனக்கு போடு போடாம போ. ஆனா அந்த காங்கிரஸ் திமுக இந்த பிஜேபி அதிமுகவுக்கு போட்டுறாத, தயவு செய்து போட்டுறாத. அறிவார்ந்த பிள்ளைகளா நடந்துக்க, அறிவு சமூகமா நடந்துக்க. தியேட்டர்ல விசில் அடிச்சுட்டு தெருவுலையும் விசில் அடிச்சு சுத்தி தெரியாத. புரியுதாடா? ரோடு ஷோ பார்த்து மயங்காத. ரோடு ஷோ இன்னும் 4 கூட்டம் பேசணும்டா. இப்ப போட முடியாது இருக்கிற அண்ணன் பரம்பாலா இருக்கு. ஏய், கல்ல குடிச்ச நினைக்கிறது பயனிடா. நம்பிக்கையோடு போலீஸ் குறி கூட தப்பும், இந்த போராடி குறி தப்பாது. ஏன்னா பயிற்சி கொடுத்த தலைவன் அப்படி. உனக்கு புரியுது நினைக்கிறேன். நம்பிக்கையாரு, உனக்கு யாரு இல்லைன்னு நினைக்காத. உனக்கு மூத்தவன் ஒரு அண்ணன் இருக்கேன், உனக்கு ஒரு மகன் இருக்கேன். எந்த துயரத்திற்கு எந்த பிரச்சனைக்கு நான் உன்னோட நிக்கல சொல்லு. ஆனா நீ இதுவரை என்னோட நிக்கல, இனிமையாவது என்னோட நில்லு. எனக்காக இல்ல, உனக்காக நில்லு, என்னோட நில்லு. நீ ஒரு உறுதியை ஏற்றுக்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்றுக்க. என் தம்பி பால்ராஜுக்கு வாக்கை செலுத்தி வெல்ல வைக்கப்பார். உன்னுடைய ஆலங்குள தொகுதிக்கு என் 6 உயிர் தம்பியை அர்ப்பணிக்கிறேன், நேர்ந்து விடுறேன். கோயிலுக்கு காளையை விட்டது போல இந்த தொகுதிக்கு என் தம்பியை விடுறேன். உயிரா நிப்பான், உண்மையா நிப்பான், உயிரா நிப்பான், உண்மையா நிப்பான். ஏன் அவன் கைய பிடிச்சு உயர்த்தி இருக்கிறது அவன் அண்ணே. புரியுதுன்னு நினைக்கிறேன். கவனமா வாக்கு செலுத்து, கலைஞ்சு போகாத. ஒவ்வொருத்தனுக்கு அண்ணனுடைய கருத்தை எவ்வளவு வலியோடு எங்க அண்ணன் நிக்கிறாங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் சொந்தக்கார மாமச்சன் அண்ணன் தம்பி சின்னத்தா பெரியத்தா அப்பா அம்மா எல்லாருக்கும் கடத்து. தயவு செய்து செய். மணிகண்டனை சுட்ட தோட்டா, மணிகண்டனை சுட்ட அவனுக்கு வலிச்சதை விட உனக்கு வலிக்குதுன்னா, நம் எதிரிக்கு நம் பகைவர்களுக்கு வலிக்க வைக்கணும்னா ஒரே விரல் துப்பாக்கி மாதிரி தூக்குடா. இந்த விரல் அப்படி துப்பாக்கி மாதிரி தூக்குடா போட அழுத்துற. மொத பெட்டியில் இருக்கும்டா உன் சின்னம். மொத பெட்டியில 2வது போட தேட வேண்டியதுடா. முன்ன மாதிரி பெட்டியில மொத பெட்டியில கலப்பையோட நிப்பான்டா. யாரு நிக்கிறா? டேய், கலப்பையோட நிக்கிறது யாரா?
உங்க அண்ணன் தான், உங்க அண்ணன் போட ஓட்ட. இவரா இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தாரு உலக மக்களின் பாவத்தை போக்க. ஓ மகன் ஓ அண்ணன் கலப்பைய சுமக்கிறேன் உங்க பசிய போக்க, உங்க பசிய போக்க, உங்க பசிய போக்க, உங்க பசிய போக்க. என்ன இல்லையா? இந்த குரல்ல என்னை பாட்டு பாட சொல்லி கேட்கிறீங்களா? தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அவர் கொடுத்த கலப்பையைத்தான் உன் அண்ணன் தோளில் சுமந்து கொண்டு உன் வீதி எங்கும் வருகிறேன். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது இயேசு ஊராரின் ஐயமதில் இயேசு ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார். என் அன்பு பிள்ளைகளே, இறைமகன் இயேசு சொன்னது, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். அந்த தீ அணையாது தொடர்ந்து எரிய வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார். அந்த தீயை அணைய விடாமல் உங்கள் உடன் பிறந்தவன் பற்ற வைத்து எரிய வைத்துக் கொண்டு வருகிறேன். அந்த தீ பரவ ஊதி ஊதி நீங்கள் காற்றை தரவிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் தண்ணீரை ஊற்றி அணைத்து விடாதீர்கள். ஏனென் இங்க பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அனுதினமும் கர்த்தரை ஜெபிக்கிறீர்கள், அனுதினமும் ஆண்டவரிடம் போய் வேண்டுகிறீர்கள், திருச்செந்தூர் முருகனை வேண்டுகிறீர்கள், அல்லாவிடம் தொழுகிறீர்கள். ஆனாலும் அயோக்கியர்களுக்கே உங்கள் வாக்கை செலுத்தி அநீதிக்கு துணை நிற்கிறீர்கள். கர்த்தரை விட கருணாநிதியை ரொம்ப நம்புகிறீர்கள், அவர் பிள்ளையும் ரொம்ப நம்புகிறீர்கள். கர்த்தர் எங்களை காப்பார் என்று ஜெபித்து விட்டு இல்லை இல்லை கருணாநிதி தான் எங்கள் மீட்பர் என்று அவருக்கு ஓட்டை போடுகிறீர்கள். இந்த கொடுமையை இதோட தொலையுங்கள். நான் உங்கள் மகன், உங்களுக்கு ஒரு சாபம் விடுகிறேன். நான் அப்படி செய்கிற ஆள் இல்லை, ஆனால் ஒரு சாபம் விடுகிறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நம்புகிறீர்கள். எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் திமுக, காங்கிரசுக்கு, பாரதிய ஜனதா, அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டுக்கு ஒரு மன்னிப்பும் முடியாது, ஒரு மன்னிப்பும் இல்லை. நேரடியா நரகம்தான். அங்கே கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் வறுக்கப்படுவீர்கள். அது நாங்கெல்லாம் கல்லறை குடிக்கும் போது அணில வறுத்து தான் சாப்பிடுவோம். சைடு விட்டுருவோம். சரி, அன்பு பிள்ளைகளே, அருமை சொந்தங்களே, இந்த தேர்தலில் மிக கவனமாக விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாம் எல்லோரும் சேர்ந்து நம் உடன் பிறந்தான் மணிகண்டனுக்கும் அவர் குடும்பத்திற்கும் உயிராக துணையாக நிற்போம் என்கிற உறுதியை இந்நேரத்தில் ஏற்போம். அந்த காயத்தை, அவன் தொடையில் பட்ட காயத்தை நம் இதயத்தில் சுமந்து நிற்கிறோம் என்பதை உணர்த்த 23ஆம் தேதி வெறி கொண்டு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி என் தம்பி பால்ராஜை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பி பால்ராஜ் வெல்க, என் தம்பி பால்ராஜ் வெல்க, என் தம்பி பால்ராஜ் வெல்க. நன்றி, வணக்கம்.